Assalamu Alaikum. Hello friends, welcome back to Shana's Happy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog வந்து எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இங்க துபாயில வந்துட்டு சொந்தமா நாங்க ஒரு கார் வாங்கியிருக்கோம். அந்த ஹாப்பினஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். நாங்கள் வாங்கியிருக்கிற ப்ரைஸ், காரோட ப்ரைஸ், அதுக்கப்புறம் எந்த ஷோரூமில் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கும் முன்னாடி நாங்கள் நிஷான் அல்டிமா பிளாக் கலர் காரை தான் வச்சுருந்தோம். நிறைய வீடியோஸில் இந்த காரை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கார் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் 4 வருஷத்துக்கு ரெண்டல் கார் லீஸில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதோட டைமிங் எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்கிறனால சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் ஓனாக கார் வாங்கிக்கலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கார் அப்படிங்கிறது 4 வருஷமாக நாங்கள் இதில் தான் ட்ராவல் பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார், கலரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி வந்து அது எங்கள் கைவிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் இப்போ சொந்த கார் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வண்டி வந்து இந்த மாதம் போயிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ 1 வீக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு கார் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து எந்த கம்பெனியில் வண்டி வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டா ஷோரூமில் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கியிருக்கிற வண்டி வந்து புதுசு கிடையாது, இது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினது. அது இந்த ஷோரூமில் தான் போய் நாங்கள் வாங்கினோம். இப்போ வண்டியை நம்ம பார்க்கலாம். கார் ஷோரூமில் இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் புக் பண்ணியிருக்க காரோட ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கார் வந்து ரெடியாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பி வந்தோம். இந்த ஸ்டாஃப் தான் எங்களுக்கு வந்து இந்த வண்டியை எல்லாமே பேசி பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டி பார்க்கலாம். இந்த காரை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்துட்டு சொந்தமாக வாங்கியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு தான் நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். இந்த வண்டி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வண்டி வந்து என்ன ரேட்டு, என்ன மாடல் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஹஸ்பண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பக்காவாக புதுசு மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த வண்டி கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய லக்கு தான். நாங்கள் 1 மாதமாக வந்துட்டு நிறைய ஷோரூம் போய் பார்த்துட்டோம், நிறைய வண்டி செக் பண்ணோம், செகண்ட் ஹேண்டில் கூட நிறைய வண்டி பார்த்தோம். எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வண்டி எங்களுக்கு வந்து கிடைச்சது பெரிய லக்குன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு வந்து எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு. மாஷா அல்லாஹ், இந்த வண்டி பார்க்குறதுக்கும் அப்படியே வந்து புதுசு மாதிரி தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து நான் செகண்ட் ஹேண்டில் தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு சின்ன தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் இந்த வண்டியை நேரில் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது கரெக்டான வண்டி தான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வண்டியை விட இது நல்ல ஸ்பேசஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து இந்த வண்டி ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான். காரில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக எங்களுக்கு கைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காரை வந்து நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த கார் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த கார் எப்படி, என்ன ரேட்டு, என்ன மாடல் அப்படிங்கிறத ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஜி ஹாப்பியா? வெரி ஹாப்பி, ஸோ ஹாப்பி. இதை நல்லா இருக்குது வண்டி. இது RAV4 2019 மாடலில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வெளியில் வரேன் ஷோரூம்லேருந்து. ஆனால் வந்து இது வந்து புது வண்டி கிடையாது, யூசர் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். செகண்ட் ஹேண்ட் வண்டின்னா வந்து 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி. இது வந்து நான் எடுத்தது வந்து 87,000 திரம்ஸ். இது நான் எடுத்திருக்கேன் அந்த வண்டி. வண்டி நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. 2.5 இன்ஜினு, டர்போ இன்ஜினு, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபேமிலிக்கு இந்த வண்டி.
ஸோ என் ஃபேமிலி எல்லாமே ஹாப்பி, நானும் ஹாப்பி தான் அந்த வண்டி எடுத்ததில். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் நீங்களும் இன்ஷால்லா எல்லாம் துவா பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா பாருங்கள், வீடியோ பாருங்கள், வண்டியை பாருங்கள், வண்டியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒன்றும் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. என்னென்னா வந்து இந்த கூலிங் பேப்பர் இதெல்லாம் ஒட்டுற வேலைலாம் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. சஃபானா